இப்போ வேலையில் ஒரு பெரிய அளவில் மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது. ஏதாவது ஒரு இப்போ சேஞ்ச் ஓவர் நல்ல ஒரு டைம். இப்போ ஏதாவது ஒரு ஆஃபர் வருது, ஏதாவது ஒரு நீங்கள் ஏதாவது ஜாப் வைஸு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது வருதா அப்படின்னம்னாக்கா நிச்சயமாக வருது. அந்த வர்றதை நம்ம அக்செப்ட் பண்ணலாமா? இது வரைக்கும் வேலை இல்லை அல்லது வேலையில் இருக்கேன் அல்லது அதில் ஒரு மாற்றம், அது ஒரு நல்லாவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இன்னும் சொல்லப்போனால் சுயத்தில் செய்கிறவங்களுக்கு தான் இந்த டைம்ன்றது மிகப்பெரிய யோகத்தை தரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வக்ரகதி அடையும் கோள் எப்படிப்பட்ட சுப பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படின்றத பார்ப்போம். அது வக்ரகதி அப்படின்றது குருவும் சனிக்கும் தான் மேஜராக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன் குருவும் சனியும் எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னாக்கா, குருக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வர்றதும், அதே மாதிரி சனிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வர்றப்போவும். அப்படின்றப்ப 5ஆம் இடம் அப்படின்றப்ப குரு எந்த இடத்துல இருக்காரோ அதே மாதிரி சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துலேருந்து, அந்த ராசியிலேருந்து 5ஆவது ராசியில் கிட்டத்தட்ட 120 மோரலஸ் 120 டிகிரியில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்றப்ப இந்த இடத்துல சனி தான் ஃபஸ்ட்டு வக்ரகதி அடைகிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு 2-3 மாதங்கள் கழித்து தான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம்தான் உங்களுக்கு குரு வக்ரகதி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ சனி வக்ரம் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ கும்பத்தில் சனி இருக்கார். கும்பத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனத்தில் சூரியன் பிரவேசிக்கிறப்ப, அதாவது அந்த டிகிரி துல்லியமாக எடுக்கிறப்ப அந்த டைம் ஆஃப் பீரியட்லேருந்து சனி வக்ரகதி அடைவார். வக்ரகதி அடைகிறதுனால என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு கோள்லேருந்து வக்ரம் அடைஞ்சால் என்ன நடந்துடும் அப்படின்னம்னா ஒன்றும் நடக்காது. அதாவது தன்னுடைய இயல்பான எப்பவுமே சூரியனுக்கு முன்பின் இருக்கிற கோள்கள் அஸ்தங்கமாகும். அஸ்தங்கம்னாக்கா சூரியன் எல்லா பிளானட்டோட சூரியன் பவர்ஃபுல்லான பிளானட்டு. அதாவது ஒரு பைல்வான் இருக்கார் அப்படின்னம்னாக்கா அவருக்கு முன்னாடி யார் போனாலும் தோத்தம் போயிடுவாங்க, அல்லது தன்னுடைய சக்தி இழந்துருவாங்க. அது போல் என்னன்னாக்கா சூரியனுக்கு முன்பின் கிட்டத்தட்ட ஒரு 8 பாகை 7 பாகைன்னு ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு அளவுகள் இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் சூரியனுக்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகத்தோட பலனை நம்ம பார்க்கவே தேவையில்லை. அந்த இடத்துல சூரியன் தான் மேஜர் ரோல் பிளேயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதப்போ சூரியன் என்ன பலன் தரணுமோ அதை மட்டும் தான் தருவார். அந்த இடத்துல அந்த அஸ்தங்கமான கோள்களால் பெருசாக தரவும் முடியாது. அதாவது சுப பலன்களையும் சரி அசுப பலன்களையும் சரி. இந்த இடத்துல வக்ரகதி அப்படின்றது கிட்டத்தட்ட சனிக்கு 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட வரக்கூடிய 30 ஜூன் 2024 வக்ரகதியை அடையும் சனி. அப்போ 5ஆம் இடத்துல மிதனத்தில் சூரியன் இருப்பார். எப்போ நிவர்த்தி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 15/11/2024. அப்போ 15 அக்டோபர் மாதம்தான் நிவர்த்தி ஆகிறாரு. தமிழுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆணி மாதம் 15ஆம் தேதி வக்ரகதி அடைஞ்சு ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது இடைப்பட்ட காலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 108 நாட்கள். 108 நாட்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மோரலஸ் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு 3.5 மாதங்கள் கூட எடுத்துக்கலாம். 3.5 மாத காலங்கள் சனியோட தன்னுடைய இயல்பான தன்மையில் அவர் செயல்பட மாட்டார். அவருடைய சுப பலன்களும் சரி அசுப பலன்களும் சரி பெரிய அளவில் இம்பேக்ட் பண்ணாது ஒவ்வொரு ராசிக்கும். இதன் அடிப்படையில் தான் அதுக்காக வக்ரகதினாக்க உடனே அந்த பிளானட்டே பின்னாடியும் முன்னாடியும் போகிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு சின்ன அனிமேஷன் படம் போடுறேன், அதை பாருங்கள், அதில் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அனிமேஷன் மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கு வலப்பக்கம் சூரியனும் இடப்பக்கம் சனியும் இருக்கார். இந்த பூமியும் சனியும் சூரியனை சுற்றி தான் வருது. இதில் யார் ரிவர்ஸ் எல்லாம் ஆக்கலை, அதாவது பின்னோக்கி நகர்றது போகிறதெல்லாம் வச்சுக்கல. ஆனால் பூமியில் தான் ஜீவராசிகள் இருக்குது. ஜீவராசிகள் இருக்கும் பட்சத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய ரிங் போட்டு அதில் 27 நட்சத்திரங்களையும் போட்டிருக்கோம். இந்த சனியோட ரேஸு அந்த எப்பயுமே ஒரு சனி எதன் அடிப்படையில் செயல்படுது, எந்த இடத்துல இருந்து செயல்படுதுன்றத இருக்கிற இடத்த விட அது பார்வைப்படுற இடம் பெரிய இடம். அதாவது பெரிய இடம் இருக்க அதோட பலன்கள் மாறுபாடான தரும். எப்பயுமே ஒரு கோள் தான் இருக்கும் நட்சத்திரத்துலேருந்தோ அல்லது இருக்கும் ராசிலேருந்தோ செயல்படுவதை காட்டிலும் அது பார்வைப்படக்கூடிய இடத்துல தான் பவர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நான் இங்கே இருக்கேனாக்கா நானே பார்த்துக்கிட்டா அது பெருசாக இது இல்லை. ஒரு அதிக நேரம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது கம்மியாக இருக்கும். பட் அதே டயத்தில் நான் அடுத்தவங்கள்ட்ட நான் பார்த்து பேசுகிறப்ப யாரை பார்த்து இவரை பார்த்து பேசுகிறேன்னா இவரை பார்த்து அப்போ அவங்கவுங்களுக்கு உண்டான சப்ஜெக்டில் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அதுக்குண்டான நிகழ்வுகள்
தன்மைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் எந்த பலனாக இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ எது மாதிரி தன்மைகளாக இருந்தாலும் அந்த கோள் வந்து எந்த இடத்த பார்வையிடுறாரு, எந்த பார்வையின் அடிப்படையில் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது, இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது, இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது, இந்த மாதிரி தன்மையில் இருக்கும். அப்போ அந்த சனியானவர் அதோட ரேஸு எந்த ஸ்டார்லேருந்து பட்டு திரும்பி அந்த பூமிக்கு படுறப்ப அந்த பூமியில் எந்த ராசிக்காரங்க இருக்காங்களோ அந்த ராசிக்கு உண்டான தன்மையில் செயல்படும். இவ்வளோதான். அதனால் நம்ம வந்து ரிவர்ஸு அப்படிலாம் போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே ரவுண்டில் தான் போயிட்டுருப்பாங்க. அதோட கதிர்கள் மட்டும் அதில் பட்டு வர்றதுனால நமக்கு அந்த மாற்றங்கள் தெரியும், அவ்வளோதான். ஆனால் இதில் ரிவர்ஸில் போகிறப்பனாக்கா அதோட கதிர்கள் ரிவர்ஸ் போகிறப்ப பெரிய அளவில் மைனஸும் இருக்காது, ப்ளஸ்ஸும் இருக்காது. அப்போ அதுலேருந்து யார் அது ஆளுமை கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சூரியன் தான் மேஜர் பிளேயராக இருப்பார். அப்போ இது நாள் வரைக்கும் ஒரு ராசிக்கு சனி தந்த ஒரு நல்ல பலனோ கெட்ட பலனோ அது வந்து மாறுதலுக்கு உட்பட்டதாக மாறுது. எப்போனாக்கா வக்ரகதியில். அந்த வக்ரகதியில் சனி மாறுதலுக்கு உட்பட்ட பலன்களை தராரு அப்படின்னோம்னா எப்படிப்பட்ட பலனை தருவார், எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பார் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். அதன் அடிப்படையில் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட சுபாசுப பலனை தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் இந்த வக்ரகதி அப்படின்றது அந்த லக்ன புள்ளி விழுது. அதே இடத்துல தான் சந்திரன் இருக்கார். அதிகபட்சம் உங்களுக்கு அட் ப்ரெசண்ட் என்ன மாதிரியான பாவங்கள் தொடர்புடைய பிரச்சனைகள் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப 7ஆம் பாவம் தொடர்புடைய பிரச்சனை தான். எப்பயுமே இந்த சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்குன்னு 7ஆம் இடத்துக்கு பிரச்சனை அப்படின்றது ஏகப்பட்ட சிக்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதில் மேஜர் சிக்மெண்ட்ஸ் அப்படின்றது கணவன் மனைக்குள்ளே இருக்கிற உறவு. இன்னொன்று சுய தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னொன்று அட் ப்ரெசண்ட் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி வந்து குருசாரம் பெற்று அந்த குருவும் அதாவது பூரட்டாதி 2ஆம் பாதம் அப்படின்றப்ப அவரும் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தை மட்டும் தான் இருக்கார். அதாவது 10ஆம் இடத்தை தான் இந்த சனி இண்டிகேட் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல குருவும் இருக்கார். அட் ப்ரெசண்ட் இந்த டைம் ஆஃப் பீரியடு இந்த ஆல்ரெடி இந்த குரு பயிற்சிக்கு பிறகே உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் மாற்றம், வேலையில் ஒரு மாற்றம் இருக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த வக்ரகதியில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். ஏன்னாக்கா அந்த வக்ரகதி அப்படின்றது அந்த சனி இருக்கக்கூடிய ஸ்டார் பார்த்திங்கனாக்கா புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கார். புரட்டாதின்றது அந்த 2ஆம் பாதம் அப்படின்றது உங்களுக்கு நவம்ச ரீதியாக பார்த்தோம்னாக்கா ரிஷபத்தில் தான் விழும். அப்போ இந்த ரிஷப ராசின்றது உங்களுக்கு 10ஆம் ராசியாக இருக்கிறதுனால 10ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் 11ஆம் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படின்றப்ப அதே நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சூரியனும் சேர்த்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இப்போ வேலையில் ஒரு பெரிய அளவில் மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது. ஏதாவது ஒரு இப்போ சேஞ்ச் ஓவர் நல்ல ஒரு டைம். இப்போ ஏதாவது ஒரு ஆஃபர் வருது, ஏதாவது ஒரு நீங்கள் வந்து ஏதாவது ஜாப் வைஸு சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது வருதா அப்படின்னம்னாக்கா நிச்சயமாக வருது. அந்த வர்றதை நம்ம அக்செப்ட் பண்ணலாமா? எனக்கு இந்த ஆண்டுன்றது 2024 அப்படின்றது எந்த வேலையிலுமே இருந்து நீங்களாம் வெளியே போயிடாதீங்க. ஏன்னா எந்த வேலையிலேருந்து நீங்கள் வெளியே போனாலும் அது திருப்பி உங்களுக்கு நல்ல வேலை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. எனக்கு இந்த ஆண்டுன்றது வேலையில்லா தன்மைன்றது மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது. அதில் வந்து இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஒரு இடத்துல நம்ம சர்வே பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம வந்து சர்வே பண்ண முடியுமா, அது வந்து நமக்கு டைம் பீயிங் நல்லா இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஹாரஸ்கோப்பை பார்த்துக்கங்க. பட் ஜென்ரலாக பார்க்குறப்ப இந்த வக்ரகதி நிவர்த்தி அப்படின்றது ஒரு ஜாப் வைஸு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். ஏன்னா அந்த இடத்துல குரு 10ல் இருக்கார், அந்த சனி 7ஆம் இடத்துல இருக்கார். சனியும் புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படின்றப்ப அந்த 2ஆம் பாதம் அப்படின்றது அந்த இடத்துல தான் வக்ரன் பெறார் சனி. அதுக்கப்புறம் இந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 19/8 அதாவது 19 ஆகஸ்ட் 2024 4 அக்டோபர் 2024 வரைக்கும் உள்ள இந்த 45 நாட்கள் தான் உங்களுக்கு ஏதாவது வேலை மாற்றம் இருந்தால் கூட அந்த டைம் பீயிங் தான். இப்போ வந்து ஏதோ ஒரு நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம் அல்லது ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்ணலாம். இதெல்லாமே என்னன்னாக்கா ஒரு வேலை மாற்றமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த டைம் பீயிங் நல்லாயிருக்கும். ஏதாவது சுயதொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் இந்த டைம் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் தாராளமாக செய்யுங்க. ஏன்னாக்கா இந்த இடத்துல இருந்து வக்ர பெறக்கூடிய சனி மிகப்பெரிய யோகத்தை தருவார். எனக்கு இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட் தான் இயங்கிகிட்டு இருக்கோம். அல்லது ஒரு ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவர் ஹஸ்தம் 3ஆம் பாதம். ஹஸ்தம் 3ஆம் பாதம்ன்றது உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடம் தான். லாபஸ்தானம் தான் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலனை தருது. ஏன்னா லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் சூரியனும் போய் 11ல் இருக்கிறது, அதே மாதிரி 3 குடைவனும் போய் 11ல் இருக்கிறது, அதே மாதிரி கேது 2ல் இருக்கிற கேதும்
அவர் வந்து ஹஸ்தம் 3ஆம் பாதம்ன்றப்ப அவர் நாம்ச ரீதியாக 11ஆம் இடத்து. அப்போ 11ஆம் இடம் அப்படின்றது ஏகபோகமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் லைஃப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஏர்னிங் லைஃபு அப்படின்றது ஃபினான்ஷியலாக நீங்கள் ஒரு ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். இது வரைக்கும் வேலை இல்லை, அல்லது வேலையில் இருக்கேன், அல்லது அதில் ஒரு மாற்றம், அது ஒரு நல்லாவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இன்னும் சொல்லப்போனால் சுயத்தில் செய்கிறவங்களுக்கு தான் இந்த டைம்ன்றது மிகப்பெரிய யோகத்தை தரும். நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா கூட, வேலையில் இருந்தால் கூட அதுலேருந்து இன்னொரு வேலைக்கு போனாலும் இதை விட ஒரு பெட்டர் ஆஃபாக நீங்கள் சேலரி பெறுறதுக்கான வாய்ப்புகளோ, அல்லது ஏதாவது ஒரு டைமாவது உங்களுக்கு சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ, அந்த டைம் சேவ் ஆகிற டைமில் ஒரு சைட் பிஸ்னஸ் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதிகபட்சம் அதாவது வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யுங்க, அல்லது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யுங்க, அல்லது ரியாலிட்டி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யுங்க. அதிகபட்சம் வந்து அழகு ஆடம்பரம் தொடர்புடைய விஷயங்கள், அல்லது பெண்கள் அணியக்கூடிய அலங்காரம் பண்ணக்கூடிய இந்த மாதிரி அதாவது பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய அதாவது உங்களுடைய கூட இருக்கவங்களுக்கோ, அல்லது உங்களுடைய நெய்பர்ஸுக்கோ, அல்லது உங்களுடைய நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஓன் பிஸ்னஸாகவே செய்யலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனின்றது 5 குடையவராகவும் 8 குடையவராகவும் இருக்கக்கூடிய குருவோட சரத்தில் தான் இருக்கார். அட் ப்ரெசன்ட் குரு 10ல் தான் இருக்கார். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இனிஷியேட் பண்ணாலே ஜெயிச்சிடலாம். பட் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படின்றது உங்களுடைய கூட இருக்கவங்களே உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை சொல்கிறதுக்கோ, நெகட்டிவான கருத்துக்களை பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு என்னன்னாக்கா டக்குன்னு விட்ட இந்தியா அதெல்லாம் சரியாக வருமா, நடக்குமா, நடக்காதா, இந்த மாதிரி டவுட்ஸ் நிறையா வந்துடும். ஏன்னா 5ஆம் அதிபதி எப்போயுமே 8ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆனாலே யார் உங்களுக்கு ரெண்டுமே என்னென்னா குரு தான். 5, 8 குரு தான். குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நினைக்கிற காரியம் அழகாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைனாக்கா நிச்சயமாக குழப்பமான மனநிலை எப்போயுமே, அது வந்து இன்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், ஒரு லவ் லைஃபாக இருக்கட்டும், ஒரு பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், அல்லது ஃபினான்ஷியல் லைஃபாக இருக்கட்டும், அல்லது பிஸ்னஸ் லைஃபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டவுட்ஸ் அதிகமாகவே இருக்கும், அல்ல சந்தேகங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மேஜராக நெகட்டிவாக ப்ளே பண்ண போகிறது நபர் யாருன்னாக்கா 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி தான். அது வந்து திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சொல்லும். அதாவது கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், அவரை வச்சு பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள். நீங்களாம் ஒரு ஓனாக முடிவு வர்றதுக்கும், அதே நேரத்தில் அவரை என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறாங்க, அந்த அடிப்படையில் நம்ம இயங்கணும் அப்படின்ற மாதிரி அதாவது உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பெரிய அளவில் நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் கூட உங்களோட டிசிஷன் மேக்கர் அப்படின்றது யாருனாக்கா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தான். அந்த லைஃப் பார்ட்னரை டிபெண்ட் பண்ணி தான். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஏன்னா 5 கூடிய குரு வந்து ரொம்ப மெர்சலான தன்மை உள்ளவர், ரொம்ப மென்மையான தன்மை, ரொம்ப பாசத்துக்கு இயங்கக்கூடிய தன்மை. அதனால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அது குழந்தை பாசமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பெற்ற பிள்ளைங்க கூட உங்களுடைய அனுசரித்து போகிறாங்கனாக்கா அதிகபட்சம் உங்களுடைய குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருக்கிறதோ, அல்லது குழந்தைகள் தான் உங்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். எதிர்னாக்கா அவங்க வந்து போதிய அளவில் உங்களுக்கு அன்பு செலுத்துறதுக்கோ, அல்லது அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு நியூக்ளியராகவோ ஒரு தனியாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதோ, அல்லது பிள்ளைங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதோ, அல்லது மனைவி விட்டு பிரிஞ்சு இருக்கிறதோ, அல்லது இது மாதிரி பிரிவு தனித்து இருந்து அதில் ஒரு தனிமையில் இனிமே காண முடியுமா? முடியாது. அது போல் தான் நீங்கள் உங்களுடைய லைஃபே ஓவரால் லைஃபே. அதனால தான் என்னென்னா சபலங்கள் இதெல்லாமே நடுவில் அந்த தசாபுத்தி வந்துருச்சுனாக்கா, இந்த குரு தசை, குரு புத்தி, குரு அந்தரங்கள் வந்தால் ஒரு குழப்பமான மனநிலை வந்துடும் உங்களுக்கு. இந்த இடத்துல குரு 10ஆம் இடத்துல பகைப்பெற்ற கோளின் சாரத்தில் தான், அதாவது பகைப்பெற்ற வீட்டில் இருக்கார். பட் அவர் நிற்கிற சாரன்றது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். அதாவது என்னன்னாக்கா அவர் நிற்கிறது குரு சூரிய சாரத்தில் இருக்கார், சூரியன் இருக்கிறது 11ல் தான் இருக்கார். அப்போ நீங்கள் எந்த தொழில் முயற்சி பண்ணாலும் சரி, இன்டர்னல் லைஃப்பில் ஏதாவது மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான அது இந்த இடத்துல காதல் திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் அழகாக கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு 3 அப்படின்றது அரேஞ்ச் மேரேஜாக கன்வெர்ட் ஆகிடாது. ஏன்னா 5 கூடையவனும் 10ஆம் இடத்துல இருக்கார். யார் சாரத்தில்னா சூரியன் சாரம், சூரியன் 11ல் லாபசாரத்தில், அது புதனோட வீட்டில். இன்னும் சொல்லப்போனால் வருமானம் அப்படின்றது ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிங்கனாக்கா, அது வந்து நீங்கள் ஓக்கலாக ட்ரைனிங், டீச்சிங், கோச்சிங், ட்ரைனிங் இந்த மாதிரி தரக்கூடிய தன்மையில் இருந்தாலும், அல்லது யூடியூபராக இருந்தாங்கனாலும் சரி, அல்லது ஷேரில் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அல்லது ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணாமல், அல்லது ட்ரேடிங் பண்ணுங்கள், உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் பார்த்துங்க. இப்போ வந்து ராகு திசை புத்தி அந்தரம் ஏதாவது ஓடுது, அல்லது ராகுவோட சாரம் பெற்ற கோளோட திசா புத்தி அந்தரம் ஓடுது, அப்போ 2, 8, 11 உங்களுக்கு இண்டிகேட்டரில் இருக்குது. அப்படின்னோம்னாக்கா 2ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? புதன். 8ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? குரு. அப்போ 5 கூடையவனும் குரு தான். அப்போ 5, 8, 2 புதன் 11. அப்போ புதனும் குரு மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக்
மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அது ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த வக்ரகதி அப்படின்றது 7ஆம் இடத்துல இருக்கிற சனி இது வரைக்கும் கண்டச்சனியாக இருக்கார். உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு உங்களுக்கும் மிகப்பெரிய கருத்து மோதல்கள் இருந்தால் கூட அது பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகாது, நீத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் படிப்பு படிக்க போகிறீங்க அப்படின்னம்னாக்கா ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் தங்கியோ அல்லது வெளி மாநிலங்களோ வெளி இடங்கள்லையோ போய் தங்கி படிக்கிற படிப்புகள் தான் இருக்கும். அதிகபட்சம் உள்ளூர்லேயே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் உள்ளூர்லேயே படிக்கிறீங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னம்னாக்கா அதில் பெருசாக ஸ்கோப் பண்ண முடியாது, அதுக்கு பெருசாக சைன் பண்ண முடியாது. ஏன்னாக்கா 8ஆம் இடத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துக்கு, அதாவது உயர்கல்வியை தான் சொல்கிறேன் நான், பேசிக் கல்வியோ அல்லது சும்மா ஃபண்டமெண்டல் ஒரு +2க்குள்ளவோ அல்லது டிகிரிக்குள்ளவோ சொல்லலாம். ஏன்னா 5ன்றது உயர்கல்வி, மாஸ்டர் டிகிரி அல்லது ஆராய்ச்சி கல்வி, நிபுணத்துவ கல்வி, இந்த மாதிரி தன்மைகளை சொல்கிறேன். இதே நேரத்தில் உங்களுக்கு போட்டி பந்தய தேர்வுகள் அழகாக சக்ஸஸ் ஆக முடியும். எனக்கு ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னம்னாக்கா இந்த டைம் ஆஃப் பீரியடு நல்லாவே இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறார். அது குருவோட சாரத்தில் குரு அந்த இடத்துல இருந்துட்டு 5ஆம் பார்வையாக உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தை. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா தடைப்பட்ட பொருளாதாரமாக இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டாக ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஜாப் வைஸ் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க போகிறீங்க இந்த டைம் பீயிங். இந்த நீங்கள் கவனமாக இருக்கக்கூடியது அப்படின்றது நான் சொன்னேன், இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் மட்டும்தான். ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக, அதாவது ஆகஸ்ட்டுனாக்க 19 ஆகஸ்ட் 2024 அக்டோபர் 4 வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும். மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த 45-50 நாளில் வேலை மாற்றத்தையோ அல்லது சுயத்தில் பண்ணிங்கனாக்கா ஒரு பிஸ்னஸில் அடுத்த லெவல் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதனால் கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்போர்ட்டை ஓரமாக கட்டிடுங்க. ஏன்னாக்கா இந்த சனி 6 குடையவராக தான் இருக்கார். எப்போ பார்த்தாலும் ஒரு நேரம் நல்ல மாதிரி பேசுகிற மாதிரி இருக்காங்க, அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா வள்ளுன்னு குலைக்கிறாங்க, வள்ளுன்னு கடிக்கிறாங்க, வள்ளுன்னு பிரச்சனைகளை பெருசாக்குறாங்க. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, சந்திரசாரம் பெற்ற கேது உங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களை எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அவங்க எடுத்தங்க முடிவு எடுக்கிறாங்க, பட் உங்களால் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. தைரிய ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு பாதுகாப்பு தன்மை தான், அவ்வளோதான். ஆனால் அது பெருசாக அளவில், ஏன்னா அது பெருசாக உங்களுக்கு சர்வைல் பண்ணுமா, பெருசாக ஹெல்ப் பண்ணுமானாக்கா பெருசாக ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சூரியன் 11ஆம் இடத்துல இருந்தாலும் யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா ராகுவோட சாரத்தில். அப்போ நீங்கள் ஒரு நாசுக்கான முறையில் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்னன்னாக்கா சில சமயம் என்னன்னாக்கா விட்டு கொடுத்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அது மாதிரி. அதாவது ஏன்னா 8 தான் இந்த இடத்துல ராகு 11 இருந்தால் கூட, அதாவது ராகு 8 இருந்தாலும் அந்த சாரம் பெற்ற ராசி அதிபதியாக உங்களுடைய சூரியன் மாறுகிறார். அப்படின்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அந்த நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துக்கணும். கொஞ்சம் சில இடங்களில் அவமானப்படுறதோ சில இடங்களில் அசிங்கப்படுறதோ ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் வைஸாக இருக்கட்டும், கொஞ்சம் இறங்குற மாதிரி தெரிஞ்சால் கூட அதை விட்டு விடணும். அதாவது அழகாக விட்டு அதுக்கப்புறம் புல் பேக் பண்ணுங்கள், அழகாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த டைம் இந்த வக்ரகதி நிவர்த்தி அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு 15/11/2024 தான் நடக்குது. அதாவது நவம்பர் 15 தான் நடக்குது. இந்த 108 நாட்களில் இந்த நான் சொன்ன இந்த 2 மாதங்கள்ன்றது 2 மாதம்னா ஷார்ப்பாக பார்த்தா 45 டேஸ் தான் வரும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மிடில் வரைக்கும். அதில் வரைக்குமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு முக்கியமான திருப்பங்களாக லைஃப்பில் நீங்கள் மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ஃபேமிலியில் அதாவது ஃபினான்ஷியல் லைஃபாக இருக்கட்டும், எதுலையுமே சக்ஸஸாக ஒரு அடுத்த லெவல் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான டாப்பிக்கில் நம்ம பேசுவோம், அந்த எந்த மாதிரியான டாப்பிக்கில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அந்த கமெண்ட்ஸுகளுக்கு அதிலே பதிவிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி பார்க்குறேன். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நான் அது ஒரு வீடியோவோ காணொலியாவோ உங்களுக்கு உங்களுடைய கிளாரிட்டியை, உங்களுடைய என்ன மாதிரியான தொகுப்பில் நம்ம சொன்னோம்னாக்கா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது எதன் அடிப்படையில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்கும் பட்சத்தில் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். மேற்கொண்டு உங்களுடைய பர்சனல் சார்ட் பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதிகபட்சம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மெசேஜ் வாய்ஸ் காலாக வரேன், இல்லைனாக்கா வாய்ஸ் மெசேஜை அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.